பாருங்கள், இந்த மெத்தடில் லெமன் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக அள்ளி அள்ளி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது, உதிரி உதிரியாக, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த சாதம் செய்கிறதுக்கு பாருங்கள், நான் தேவையான அளவு சாதம் உப்பு போட்டு உதிரி உதிரியாக வடித்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது. இதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு சாதத்துக்கு பாருங்கள், இந்த சைஸ் லெமன்னு, ஒரு பாதி லெமன் கொஞ்சமாக காஞ்சி போயிருக்கு. அதில் கொஞ்சம் தான் ஜூஸ் வரும், அதை எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த லெமனை நம்ம ஜூஸ் எடுத்து வச்சிடலாம். சாதம் நல்லா ஆற வச்சுடுங்க, சூடாக இருக்கக்கூடாது. வேர்க்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் இந்த மாதிரி அகலமான பேன் வச்சுக்கோங்க. அப்போ தான் கிளறதுக்கு சூப்பராக வரும். பாருங்கள், ரொம்ப அதிக எண்ணெய்லாம் தேவையில்லை. நான் எடுத்துருக்கிற அளவுக்கு, நான் வச்சுருக்கிற கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். ரொம்ப எண்ணெய்லாம் போடாதீங்க. சாதம் உதிரியாக இருக்கிறதால உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. பாருங்கள், இன்றைக்கி கோல்டு வின்னர் ஆயில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எண்ணெய் சூடான உடனே 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடிக்கிட்டோம். நான் சின்ன ஸ்பூன் வச்சுருக்கிறதால கொஞ்சம் அதிகமாக போட்டேன், அவ்வளோதான். பாருங்கள், இந்த கடுகு நல்லா வெடிக்கிட்டோம். நான் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் நான் எடுத்திருக்கேன். 2 எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மிளகா போட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு உங்களுக்கு பிடிக்கும்னா கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேக வச்சுக்கோங்க. கலர் மாறாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வறுபட்டால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுபட்டிருக்கு, போதும். இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண இஞ்சியை போட்டுக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற எல்லாமே நான் வடித்த சாதம் அளவுக்கு தான். நீங்கள் அதிகமாக செஞ்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இஞ்சி வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வரமிளகா போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க, கொஞ்சம் வறுபடட்டும். பாருங்கள், இப்போ நான் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப வறுபட வேணாம், கொஞ்சம் சாஃப்டானா போதும். பாருங்கள், இது கூடவே நான் பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா பாதி பாதியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு விதைய எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு கூட போட்டுக்கோங்க, குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால். பாருங்கள், கொஞ்சமாக நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் சாஃப்ட் ஆன வரைக்கும் வதங்கினா போதும். நான் வேர்க்கடலை ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். அதனால் நான் கடைசியாக போடுறேன். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுத்திங்கன்னா கடுகு போடுறோம் இல்லையா, அதுக்கு அடுத்தது வேர்க்கடலை கூட அதிலே போட்டு வறுத்துக்கோங்க. இதில் மஞ்சப்பொடி சின்ன ஸ்பூனில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் மஞ்சப்பொடி நிறைய போடாதீங்க, கொஞ்சம் குறைச்சே போடுங்க. அப்போ தான் அந்த லெமன் ரைஸ் கலர் பார்க்குறதுக்கு லைட் எல்லோவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் சாஃப்ட் ஆகுது, கொஞ்சமாக கலந்து விடுங்க. ஃப்ளேம் மீடியமாக வச்சுட்டு செய்யுங்க. அதிக ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே கருகிடும் இந்த எண்ணெயில், இந்த எல்லா பொருளும். அதனால் ஃப்ளேம் கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லாவே சாஃப்ட் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. அடுப்பு எரியும் போது லெமன் ஜூஸ் போட்டு கொதிக்க வைக்காதீங்க. லெமன் ஜூஸை ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். பாருங்கள், இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். நான் எடுத்த லெமனுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு ஜூஸ் வந்திருக்கு. கொதிக்கவே வைக்காதீங்க. பாருங்கள், அந்த வெங்காயம் அந்த மசாலா சூட்லேயே இந்த லெமன் ஜூஸ் கொஞ்சமாக கொதிக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் லெமன் ஜூஸ் எந்த அளவுக்கு எடுத்தேனோ அதுக்கு பாதியாக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க.
பாருங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதில போடவே இல்ல. இப்போ பாருங்க லைட்டா சூடா இருக்கும் இந்த லெமன் ஜூஸு மிக்ஸு. இதில வந்து நீங்க கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்லேயே கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து வெந்துடும். பாருங்க இது வந்து கொஞ்சம் பச்சையாவும் இருக்கும். பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கும். இந்த மெத்தடில நீங்க செய்யுங்க லெமன் ரைஸ் பாருங்க. நான் அடுப்பும் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நம்ம இதுக்குள்ள உப்பு போடல. நம்ம சாதத்தில் வந்து ஏற்கனவே உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். அதனால் உப்பு வந்து நம்ம எடுத்துருக்கிற லெமன் ஜூஸ்க்கு தகுந்த மாதிரி உப்பு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதம் மிக்ஸ் பண்ணும் பொழுது கூட நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். உப்பு எனக்கு கரெக்டாக வரும். இப்போ இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதம் கலந்து விட வேண்டியது தான். சாதம் வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூடான சாதத்தை கலக்காதீங்க. அப்போ தான் வந்து இந்த லெமன் ரைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை சூடாக இருந்துச்சுன்னா நம்ம கலக்கும் போது வந்து இந்த அரிசியெல்லாம் உடஞ்சி போய் ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சப்பொடி வந்து லைட்டாக தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து லைட் எல்லோவாக கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை கலராக இருக்கும் இந்த சாதம். நீங்களே பாருங்கள் கடைசியாக. இப்போ சாதம் வந்து நமக்கு பார்க்கும்போதே சாப்பிட தோணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரைஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் கொஞ்சமாக போட்டு கலந்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்குது. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் நான் மஞ்சத்தூள் கம்மியாக போட்டதால் உங்களுக்கு இப்போ லைட் எல்லோவா தெரியுது இல்லையா? இது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சிங்கன்னா உடனே பரிமாறாதீங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு அப்படியே வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் நான் எண்ணெயும் அதிகமாக போடலை. இதில் எண்ணெயும் இருக்காது. நம்ம கையில் எடுக்கும்போது எண்ணெயும் ஒட்டாது. அப்புறம் வந்து சாதமும் உதிரி உதிரியாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கலர்ஃபுல்லாக இந்த மெத்தடில் நீங்கள் லெமன் ரைஸ் செஞ்சு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்ல. அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க ஒரு 10 நிமிஷம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே பாய்.